தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 1910 இருக்கக்கூடிய பர்த் சர்டிஃபிகேட்ஸை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாயிரத்தி 18, 19, 20 இருக்கக்கூடிய பர்த் சர்டிஃபிகேட்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு வெப்சைட். அதுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1910 2018 வரைக்கும் இருக்கக்கூடிய பர்த் சர்டிஃபிகேட்ஸு ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தீங்கனாக்கில் அது எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கான வெப்சைட் பார்த்திங்கன்னா TNURBANEPAY.TN.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. டைரெக்டாக லாகின் பேஜுக்குள்ளே போயிடும். இதில் நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அதனால் இங்கே நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய நேம், மெயில் ஐடி, அதே மாதிரி மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்துவாங்க. அதாவது நம்பர், லெட்டர், சிம்பிள் இதெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துவாங்க. அதே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூசர் ஐடி பார்த்திங்கன்னா மெயில் ஐடி, அதே மாதிரி நீங்கள் என்டர் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதனால் லாகின் பேஜுக்குள்ளே போயிடுறேன். இதில் ஃபஸ்ட்டு என்னுடைய யூசர் ஐடி என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கிறேன். யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்ச்சா அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கேப்ச்சாவை டைப் பண்ணிவிட்டு லாகின்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் ஆகிடும். அடுத்து மேலே இந்த ஆப்ஷன்ஸில் சர்வீசஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சர்ச் பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஆர்கனைசேஷன் இருக்கும், அதில் உங்களுடைய முனிசிபாலிட்டி என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. முனிசிபாலிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பர்த் டைப்புன்னு இருக்கும், இதில் பர்த்துன்னு இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதில் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கனாக்கில் அந்த டேட்டில் யாருடைய பர்த் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கோ அந்த லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேமை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும், அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அடுத்து இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பர்த் சர்டிஃபிகேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி ஆர்கனைசேஷன் இதில் உங்களுடைய முனிசிபாலிட்டியை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கடுத்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்ற இடத்துல நீங்கள் காப்பி பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்த் பிளேஸ், ஹாஸ்பிட்டலாக இல்லை ஹவுஸா இல்லை அதர்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சைல்டு நேம் இருக்கும், உங்களுடைய நேம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. இதில் நேம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜெண்டர், அதே மாதிரி லாங்குவேஜ் டைப் தமிழா இல்லை இங்கிலீஷான்னு கேட்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சர்ச்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுத்ததும் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஆக்ஷன்ன்ற ஆப்ஷனில் இந்த செலக்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் do you want to printன்னு கேட்கும், ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் கீழே வந்தீங்கன்னாக்கா பிரிண்ட் ப்ரிவியூ இங்கிலீஷ்லையா இல்லை தமிழ்லையான்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் தமிழ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட்டு பாப்அப் மெனு ஓப்பன் ஆகி உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் மேலே சேவ்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பிரிண்ட்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணியும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1910 இருக்கக்கூடிய பர்த் சர்டிஃபிகேட்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது அப்டேட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸை மட்டும் நம்ம ஆன்லைன்லேயே ஈஸியாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.